ஏங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆ? எங்க அம்மா வந்ததால தானே உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம். பாவங்க நீங்க. சேச்சே, நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்லங்க, உங்க நல்ல மனசு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக உங்க வசதியெல்லாம் அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு இப்படி கஷ்டப்படணுமான்னு தெரியலங்க. எதுக்கு இப்ப எனக்கு தியாகி பட்டெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க? இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? அத முதல்ல சொல்லு. இந்த ஃப்ரூட் சாலட் கொடுக்கறதுக்கு. அப்ப ஏன் உன் கையிலே வச்சுக்கிட்டு இருக்க? சாரிங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போ கண்மணி. ஆமா, நான் போனா அதை அப்படியே மறந்துட்டு வேலையிலேயே முழுகிடுவீங்க. எனக்கு தெரியாதா? ஒரு 5 நிமிஷம் ஆகுமா அதை சாப்பிடுறதுக்கு? உன் வேகத்தோட எல்லாம் என்ன கம்பேர் பண்ணாத கண்மணி. அதுக்கு இல்லைங்க, ஃப்ரூட்ஸை கட் பண்ணா உடனே சாப்பிட்டுடணும், இல்லனா டேஸ்ட் போயிடும். விட மாட்டியே என்ன? சரி. நல்லா இருக்காங்க. என்னமோ நீ செஞ்ச மாதிரி கேக்குற. இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. சரி நீ போ, உன் அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. நீ தான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணணும். நான் சாப்பிட்டுக்கிறேன் கண்மணி, நீ கவலைப்படாத. அப்பப்போ வாயில எடுத்து போட்டுக்கிறேன். நீ போய் வேலையை பாரு. அதுக்கு இல்லைங்க, நீங்க ஏன் மொட்டை மாடியில படுக்கிறீங்க? பாட்டிக்கு தெரிஞ்சா அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்படுவாங்களா டென்ஷன் ஆவாங்களா? ரெண்டும் தான். இப்போ உன் பிரச்சனை பாட்டியை பத்தியா இல்ல நான் மொட்டை மாடில படுக்கிறத பத்தியா? ரெண்டும் தாங்க. சரி விடு, அது ஒண்ணும் பண்ண முடியாது கண்மணி. அப்படி பார்த்தா நான் ஹால்ல படுத்தாலும் பிரச்சனை வரும். எனக்கு என்னோட கம்ஃபர்ட்டை விட அத்தையோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்னோட கூட பண்ணலாங்க. என்ன? பேசாம நீங்க கார்த்தி ரூம்ல போய் படுத்துக்கலாம்ல. ஐயோ, அவனோட மொக்க காமெடியை யார் கேப்பா? காதுல ரத்தம் வந்துரும். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி படுத்தாலும் அவன் கொரட்டை விட ஆரம்பிச்சானா எழுந்து ஓடி வந்துருவேன். இத பாரு கண்மணி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா எனக்கு மொட்டை மாடில படுக்கிறது ரொம்ப பிடிக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் அடிக்கடி மொட்டை மாடில தான் தூங்குவேன். ஏன்னு சொல்லு? தெரியலையே. அதான் ஒரு தடவை நாம அன்னைக்கு உங்க வீட்ல ஸ்டார் கேசிங் பண்ணோம்ல, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி வானத்தை ரசிச்சுக்கிட்டு நிலாவையும் நட்சத்திரங்களையும் பார்த்துக்கிட்டு அப்படியே சந்தோஷமா நான் தூங்கிடுவேன்.